திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 453. திரு ஆலவாய் காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 70. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகத்தில் 81வது திருப்பாடல் முதல் 90வது திருப்பாடல் வரை அமைந்திருக்கின்ற 10 திருப்பாடல்கள் அடங்கிய பகுதி 9வது பகுதி. இதற்கு ஆனந்த பரவசம் என்று தலைப்பு அமைத்தனர் நம் முன்னோர்கள். கொடுத்த வாழ்வு எல்லாம் பேரின்பமே என அருளும் சிவசக்தி அனுபூதி, அதுவே ஆனந்த பரவசம் என்பது இதற்கு காளித்தாண்டவராய சுவாமிகள் அருளுகின்ற விளக்கம். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 81. விச்சுக்கேடு பொய்க்காகாதென்றிங்கென்னை வைத்தாய், இச்சை காணார் எல்லாரும் வந்து தன் தாழ் சேர்ந்தார், அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றேன் ஆரூர் எம் பிச்சை தேவா, என்னான் செய்கேன் பேசாயே. இவ்வுலகத்தில் பொய்க்கேடான வித்து பரிபாகமாக என்னை இப்பூமியில் வைத்து தேவரீர் திருவுள்ளப்பணி செய்யும் அடியார்கள் திரும்ப வாராது பரகதி ஆனார்கள். அடியேனோ என்ன செய்கின்றேன் என்றால், தேவரீர் ஆண்ட இயல்பை மெய் என அனுபூதி பெறாமல் சம்சயமுற்றபடியால் இம்மாயை வசமானேன். திருவாரூர் வாழும் பிக்ஷாடன தியாகராஜ பெருமானே, அடியேன் என் செயலால் ஆவது என்னே. நாதனே, தாங்கள் திருவாய் மலர்ந்து அருளாவிடில் அடியேனுக்கு வேறு கதியில்லை பெருமானே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 82. பேசப்பட்டேன் நின் அடியாரில் திருநீரே பூசப்பட்டேன், பூதலரால் உன் அடியான் என்றேசப்பட்டேன், இனி படுகின்றதமையாதால் ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உன் அடியேனே. சீர் அடியார் என்னையும் அடியார் என பேச பரிபாகமுற்றேன். அச்சபையோர் காண பறை ஒளியாகிய விபூதி தாரணம் தரிக்கப் பெற்றேன். அவையார் திருவேடம் பூணவே உலகத்தார் பித்தன் என பழி பேசுவதற்கு உள்ளானேன். இனி எல்லாரும் துன்பமுறுவதால் தேவரீர் திருவடியில் ஆசையுற்று அடிமையானேன். என் ஆண்டவனே, எனக்கு வேறு கதியில்லை. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 83. அடியேன் அல்லேன் கொல்லோதான் எனை ஆட்கொண்டிலை கொல்லோ, அடியார் ஆனார் எல்லாரும் வந்துன் தாழ் சேர்ந்தார், செடிசேர் உடலம் இது நீக்க மாட்டேன் எங்கள் சிவலோகா, கடியேன் உன்னை கண்ணார காணுமாறு காணேனே. தேவரீர் திருவடிக்கு ஆட்செய்ய பரிபக்குவம் இல்லாதே போனால், அப்படி பரிபக்குவம் இல்லை என்றாலும் அடியேனை ஆள்வது தங்கள் கடமை அல்லவோ சுவாமி. அடியேனை ஆள்வதற்கு வேறொருவரும் உண்டோ? சீரடியார் அனைவரும் பரகதி அடைந்தார்கள். அடியேனோ எப்படி இருக்கின்றேன் என்றால், குற்றமுள்ள இந்த தேகத்தை நீக்க அடியேனால் முடியவில்லை. சிவலோக நாயகனே, அடியேன் பேய் போன்று ஆனவன், தங்கள் திருவடி காண கிட்டுமோ நாதனே, என் செய்வேன். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 84. காணுமாறு காணேன் உன்னை அந்நாட் கண்டேனும், பானே பேசி என் தன்னை படுத்ததென்ன பரஞ்சோதி, ஆணே பெண்ணே ஆரமுதே அத்தா செத்தே போயினேன், ஏழ்நான் இல்லா நாயினேன் என் கொண்டெழுகேன் எம்மானே. தேவரீர் திருவடியை பசுபோதத்தால் காண்பதில்லையே. அனாதியே உன்னை பரமகுருவாய் தரிசித்த போது என்னை போல எண்ணி பொழுதுபோக புறக்கணிப்பாக பேசி கெடும்படி அருளியது என் விதியே. மேலான நிஷ்கள ஜோதியானவரே, பெண் ஆண் ஆனவரே, அமிர்தப் பிழம்பே, என் அப்பனே, அடியேன் இவ்வகை வழக்கால் சவமாய் போனேனே. ஆகில் உயிர் என
இருப்பவர்களுக்கு சுதந்திரம் உண்டோ? எவ்வகை ஆளாவேன் நாயேன்? எனவே நான் சிவவய ஜீவனே அல்லாது தனி பொருள் அல்லன். பெருமானே ஆட்கொண்டு அருள வேண்டும் அடியேனை. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 85. மானேர் நோக்கி உமையாள் பங்கா மறையீர் அறியா மறையோனே, தேனே அமுதே சிந்தைக்கரியாய் சிறியேன் பிழை பொறுக்கும் கோனே, சிறிதே கொடுமை பறைந்தேன் சிவமா நகர் குறுக போனார் அடியார் யானும் பொய்யும் புறமே போந்தோமே. மான் போன்ற திருநோக்கம் உடைய அம்மைக்கு வாமபாகம் அளித்த நாதனே, வேத முடிவில் காணாது நிற்கும் மறைப்பொருளோய் அன்புத்தேனே, இன்ப அமிர்தே, சிந்தனைக்கு எட்டாத சிவமே, அடியேன் செய்யும் பிழை அநேகத்தையும் பொறுக்கும் நாதனே, அடியேன் படும் கொடுமை சிலவற்றை தங்கள் சந்நிதானத்திலே விண்ணப்பம் செய்தேன். சிவன் அடியார்கள் எல்லோரும் சிவபுரம் சேர்ந்தார்கள். அடியேனும் எனது உண்மை மல போதமான யான் எனது என்ற பொய்யும் இங்கேயே தங்கிவிட்டோம். இனி நான் என் செய்வேன் பெருமானே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 86. புறமே போந்தோம் பொய்யும் யானும் மெய் அன்பு பெறவே வல்லேன் அல்லாவண்ணம் பெற்றேன் யான் அறவே நின்னைச் சேர்ந்த அடியார் மற்றொன்றறியாதார் சிறவே செய்து வழிவந்து சிவனே நின் தாள் சேர்ந்தாரே. சத்தியபோத சிவ சந்நிதான பெருமை விலாசம் அணுகாது யான் எனது என்ற இருவகை பற்றும் அவை உண்மையான உயிரும் புறமானதுமன்றி யான் மெய்ஞானம் பெறுவதற்கும் உரியவன் அல்லன். அடியேனுக்கு வேறு பேரும் இருக்கின்றதோ? திருவடிஞானமன்றி பெறுவதற்கரிய பேறு வேறும் இருக்கின்றதோ? சர்வ சங்க நிவர்த்தியுடைய சீரடியார்கள் திருவடியன்றி மற்றொன்று அறியாதவர்கள் ஆனதால் அவர்களை மலம் அணுகாவண்ணம் வழுவாது சீர்ப்புள்ளவர்களாக பாதுகாத்தது பரமசிவனே. தாங்கள் அவர்களுக்கு தேவரீரின் திருவடியை அருளினீர்களே, அவர்கள் எல்லோரும் தேவரீர் திருவடியை சேர்ந்தார்களே. இனி அடியேன் என் செய்வேன்? அடியேன் பற்றுடையேன் அல்லவா? என்றாலும் அடியேனையும் ஆட்கொள்ள வேண்டும் சுவாமி. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 87. தாராய் உடையாய் அடியேற்கு உன் தாள் இணை அன்பு, பேரா உலகம் புக்கார் அடியார் புறமே போந்தேன் யான், ஊரா மிலைக்கக் குருட்டா மிலைத்திங்குந்தாள் இணை அன்பு, காராய் அடியேன் அயலே மயல் கொண்டழுகேனே. சுவாமி, அடியேன் பேரில் கருணை செய்து அன்பு அருள வேண்டும். சீரடியார் நித்திய முக்தி வீடு அடைய கண்டேன். யானோ புறமானேன். அது எவ்வகை என்றால், ஊரில் உள்ள பசுக்கள் தன் கன்று இருக்கும் இடம் தெரிந்து கொண்டு சேர்வதற்காக செல்கின்ற போது கண்கெட்ட பசு தன் கன்று எங்கே இருக்கின்றது என்று தெரியாமல் ஓரிடமும் தெரியாமல் மயங்குவது போல தேவரீர் திருவடி எவ்விடமோ என் போக்குணர்வினால் புறம் தேடி அகப்படாது அம்மயக்கத்தால் அழுவேனே ஒழிய வேறு நான் என் செய்வேன்? எனவே எனக்கும் திருவருள் காட்ட அடியேன் காண வேண்டும் சுவாமி. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 88. அழுகேன் நின்பால் அன்பாம் மனமாய் அழல் சேர்ந்த மெழுகே அன்னார் மின்னார் பொன்னார் கழல் கண்டு தொழுதே உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே பழுதே பிறந்தேன் என் கொண்டுன்னை பணிகேனே. தேவரீர் திருவடியான பேரின்ப சுகத்தை கருதி அன்பால் அது எப்போது கிடைக்கும் என்று நான் அழவும் இல்லை. அப்படியென்றால் என் மனம் வேறு என்ன செய்கின்றது என்றால், அன்னம் போல நடையும் மின் போல இடையும் பொன் போல அழகுமுள்ள பாதம் கண்டவுடன் அவற்றின் மீதுள்ள மோக விகாரத்தால் அழல் சேர்ந்த மெழுகு போல உருகுவது அன்றி, திருவடியை தொடர்ந்து அன்பு செய்யும் அடியாருடன் சேர்ந்து அடிமைப்பணி செய்யாமல் வீண் உடல் எடுத்து விருதா ஆனேனே. சுவாமி, எவ்வண்ணம் உன் பணி செய்யப் போகின்றேனோ பெருமானே.
எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 89. பணிவார் பெணித்தீர்த்தருளி பழைய அடியார்க்கு உன் அணியார் பாதம் கொடுத்தி அதுவும் அரிதென்றால் திணியார் மூங்கில் அணையேன் வினையை பொடியாக்கி தனியார் பாதம் வந்தொல்லை தாராய் பொய்தீர் மெய்யானே. தேவரீர் திருவடிக்கு அடிமை செய்யும் சீரடியார்கள் பிறவி பிணியை நீக்கி அனுக்கிரகித்து பழம் செல்வமான திருவருள் நல்கியது பிரயாசமன்று, அவை சகஜ உண்மை அரிதான கருணை. எவை என்றால், கெட்டியான கல் மூங்கிலை போன்ற என் மனதை பொடியாக்கி அவையால் உண்டாகிய வினையை அறுத்து குளிர்ந்த திருவடி விரைவிலே அனுக்கிரகம் செய்வதே பற்றில்லாத திருமேனி உடைய மெய்கண்ட நாதனே, அதுதான் அரிதான கருணை. எனவே திருவடிக்கு அடிமை செய்யும் சீர் அடியார்களின் பிறவி பிணியை நீக்கி அனுக்கிரகம் செய்வது, அவர்களுக்கு திருவருள் நல்குவது அது அரிதான கருணை அல்ல. அடியேனையும் ஒரு பொருளாக கொண்டு அடியேன் வினையையும் அறுத்து அடியேனையும் தங்கள் குளிர்ந்த திருவடியிலே சேரும்படி அனுக்கிரகம் செய்வதுதான் அரிதான கருணை பெருமானே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 90. யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உனை வந்துருமாறே. சுவாமி, அடியேன் மலபோதன் ஆனதால் அவையால் உண்டாகிய யான் என்கின்ற செருக்கு அதுவும் பொய். அவை இருக்கின்ற நெஞ்சும் பொய். அவையால் செய்யும் அன்பும் பொய். முழுவதும் பசுகுணம் ஆனால் அடியேன் கதி அடைவதற்கு ஏது ஒன்றும் இல்லையோ என்றால், ஒன்று உண்டு விண்ணப்பம் நாதனே. இருவினையேன் உன் அருளால் அன்புருகி இடையராது அழுவேன் என்றால் நீ இறங்கி அருள்வாய். தேவரீரோ அடியார் உள்ளத்தேன், அவரால் புசிக்கப்படும் அமிர்த கண்ணலின் சுவை நினைக்கும் தோறும் கருத்தில் தித்திக்கும் பெருமை உடையவன். அடியேனை தங்கள் திருவடி சேர அனுக்கிரகம் செய்வாய் சுவாமி. திருச்சிற்றம்பலம். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகத்தின் 10ஆம் பகுதி. அதனை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.